அதிகாரம் 2. எருசலேமுக்குரிய தண்டனை. ஐயோ, சீயோன் மகளை தம் சினமென்னும் மேகத்தால் ஆண்டவர் மூடினார். இஸ்ரேலின் மேன்மையை விண்ணினின்று மண்ணுக்கு அவர் தள்ளினார். அவரது சினத்தின் நாளில் தம் கால்மனையை மனத்தில் கொள்ளவில்லை. ஆண்டவர் யாக்கோபின் அனைத்து குடியிருப்புகளையும் இரக்கமின்றி அழித்தார். அவர் சீற்றமடைந்து மகள் யூதாவின் அரண்களை தகர்த்தார். அவற்றை தரைமட்டமாக்கினார். நாட்டையும் அதன் தலைவர்களையும் மேன்மை குலையச் செய்தார். அவர் வெஞ்சினம் கொண்டு இஸ்ரேலின் கொம்பை முற்றிலும் வெட்டிவிட்டார். பகைவன் வந்தபொழுது தம் வலக்கையை பின்புறம் மறைத்து கொண்டார். சூழ்ந்திருக்கும் யாவற்றையும் எரிக்கும் தீ பிளம்பென அவர் யாக்கோபின் மீது பற்றி எறிந்தார். எதிரி போல தமது வில்லை நான் ஏற்றினார். பகைவன் போல தம் வலக்கையை ஓங்கினார். கண்ணுக்கு இனியவை அனைத்தையும் அழித்தார். சீயோன் மகளின் கூடாரத்தில் தம் சினத்தை நெருப்பென கொட்டினார். என் தலைவர் எதிரி போலானார். அவர் இஸ்ரேலை அழித்தார். அதன் எல்லா அரண்மனைகளையும் விழுங்கினார். அதன் கோட்டை கொத்தளங்களை தகர்த்தார். மகள் யூதாவின் அழுகையும் புலம்பலையும் மிகுதியாக்கினார். தோட்டத்து பரனை பிரித்தெறிவது போல் தம் கூடாரத்தையும் அவர் பிரித்தெறிந்தார். சபை கூடும் இடத்தையும் அழித்தார். சீயோனில் ஆண்டவர் விழாக்களையும் ஓய்வு நாளையும் மறக்கச் செய்தார். அவர் வெஞ்சினமுற்று அரசரையும் குருவையும் வெறுத்தொதுக்கினார். என் தலைவர் தம் பலிபீடத்தை வெறுத்தொதுக்கினார். தம் திருத்தூயகத்தை அவர் கைவிட்டார். அதன் கோட்டை சுவர்களை பகைவரிடம் கையளித்தார். விழா நாளில் செய்வது போல் ஆண்டவரின் இல்லத்தில் அவர்கள் ஆரவாரம் செய்தார்கள். சீயோன் மகளின் மதிலை அழிக்க ஆண்டவர் திட்டமிட்டார். அதற்கென நூலினால் அளந்தார். அதை அழிப்பதை நிறுத்த தம் கையை மடக்கிக் கொள்ளவில்லை. அரணும் மதிலும் புலம்பச் செய்தார். அவை ஒருங்கே சரிந்து வீழ்ந்தன. அவளின் வாயிற்கதவுகள் மண்ணில் புதைந்து கிடக்கின்றன. அவள் அதன் தாள்களை உடைத்து சிதறடித்தார். அவளின் அரசனும் தலைவர்களும் வேற்றினத்தாரிடையே உள்ளார்கள். திருச்சட்டம் இல்லாமல் போயிற்று. அவளின் இறைவாக்கினரும் ஆண்டவரிடமிருந்து காட்சி பெறவில்லை. சீயோன் மகளின் பெரியோர் மௌனமாய் தரையில் அமர்ந்துள்ளனர். புழுதியை தங்கள் தலைமேல் தூவி கொண்டுள்ளனர். சாக்கு உடை உடுத்தியுள்ளனர். எருசலேமின் கன்னி பெண்டீர் தங்கள் தலைகளை தரை மட்டும் தாழ்த்தியுள்ளனர். என் கண்கள் கண்ணீர் சொரிந்து சோர்ந்துள்ளன. என் குலை நடுங்குகின்றது. என் ஈரல் வெடித்து தரையில் சிதறுகின்றது. ஏனெனில் என் மக்களாம் மகள் நசுக்கப்பட்டுள்ளாள். நகர வீதிகளில் குழந்தைகளும் மழலைகளும் மயங்கி கிடக்கின்றார்கள். படுகாயமுற்றோரை போல நகர் வீதிகளில் மயங்கி வீழ்கின்ற போதும் தாய்மடியில் உயிர் பிரியும் போதும் அவர்கள் தங்கள் அன்னையரிடம் அப்பமும் திராட்சை ரசமும் எங்கே என்று கேட்கின்றார்கள். எருசலேம் மகளே, உன் சார்பாக நான் என்ன சொல்வேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? சீயோன் மகளே, கன்னிப் பெண்ணே, யாருக்கு உன்னை இணையாக்கி தேற்றுவேன்? உன் காயம் கடலை போல் விரிந்துள்ளதே. உன்னை குணமாக்க யாரால் முடியும்? உன் இறைவாக்கினர் உனக்காக பொய்யும் புரட்டுமான காட்சிகளை கண்டனர். நீ நாடு கடத்தப்பட இருப்பதை தவிர்க்குமாறு உன் நெறிகேடுகளை அவர்கள் உனக்கு எடுத்து சொல்லவில்லை. பொய்யையும் அபத்தங்களையும் காட்சியாக கண்டு அவர்கள் உனக்கு பொய்வாக்கு உரைத்தனர். அவ்வழியாய் கடந்து சென்றோர் உன்னை பார்த்து கைகொட்டி சிரித்தனர். எருசலேம் மகளை நோக்கி தலையை ஆட்டி சீழ்கை அடித்தனர். அழகின் நிறைவும் மண்ணுலகின் மகிழ்வும் என அழைக்கப்பட்ட மாநகர் இதுதானா என்றனர். உன் எதிரிகள் அனைவரும் உன்னை நோக்கி கோணல் வாய் காட்டினர். கீழ்கையடித்து பற்களை நரநரவென கடித்தனர். நாம் அவளை பாழாக்கினோம் என்றனர். இந்நாளுக்காகவே நாம் காத்திருந்தோம். இப்போதுதான் நம்மால் அதை காண முடிந்தது என்றனர். தாம் திட்டமிட்டபடியே ஆண்டவர் செய்தார். நெடுநாள்களுக்கு முன் தாம் முன்னெச்சரிக்கை செய்தவாறு அவர் செயல்பட்டார். ஈவிரக்கமின்றி இடித்து தள்ளினார். உன் எதிரிகளை மகிழ்ச்சியடையச் செய்தார்.
பகைவனின் ஆற்றலை பெருகச் செய்தார். அவர்களின் இதயம் என் தலைவரை நோக்கி கூக்குரலிடுகின்றது. சீயோன் மகளின் மதிலே, இரவும் பகலும் வெள்ளமென கண்ணீர் பொழி. உனக்கு ஓய்வு வேண்டாம், கண்ணீர் விடாமல் நீ இருக்க வேண்டாம். எழு, இரவின் சாமங்கள் ஒவ்வொன்றின் தொடக்கத்திலும் குரல் எழுப்பு. உள்ளத்தில் உள்ளதை என் தலைவர் திருமன் தண்ணீரை போல் கொட்டிவிடு. திருமுனை ஒவ்வொன்றிலும் பசியால் மயங்கி விழும் குழந்தைகளின் உயிருக்காக அவரை நோக்கி உன் கைகளை உயர்த்து. கண்ணோக்கும் ஆண்டவரை எண்ணி பாரும். யாருக்கு இப்படி செய்திருக்கின்றீர்? பெண்கள் தங்கள் கற்பத்தின் கனிகளையே, கை குழந்தைகளையே தின்ன வேண்டுமோ? குருவும் இறைவாக்கினரும் என் தலைவரின் திருத்தூயகத்தில் கொல்லப்பட வேண்டுமோ? வீதிகளின் புழுதியில் சிறியோரும் பெரியோரும் வீழ்ந்து கிடக்கின்றனர். என் கன்னியரும் காளையரும் வாளால் வீழ்த்தப்பட்டனர். உமது சீற்றத்தின் நாளில் ஈவிரக்கமின்றி அவர்களை கொன்று குவித்தீர். திருவிழாவுக்கு அழைப்பது போல எப்பக்கமும் எனக்கெதிராக பேரச்சத்தை வரவழைத்தீர். ஆண்டவரது சீற்றத்தின் நாளில் உயிர் தப்பி பிழைத்தவரோ எஞ்சியவரோ எவருமிலர். நான் பேணி வளர்த்தவர்களை என் எதிரி கொன்றளித்தான்.